காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி சீசன் 5 எபிசோடு 36வது எபிசோடு சிடபிள்யூசி ரீயூனியன் ரவுண்டு. இப்போ என்னென்னா, இப்போ வந்து நேற்று வந்து அட்வான்டேஜ் வின் பண்ணது அக்ஷய் கமலும் அண்டு த்ரிடியன் தான் வின் பண்ணாங்க. இன்றைக்கி என்னென்னா மெயின் டாஸ்க் ஸ்டார்ட்டு. மெயின் டாஸ்கில் யார் யார் விளையாடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரியங்காவுக்கு வந்து யார் போட்டின்னா விஜய் விஷால், பிரியங்காவுக்கு வந்து சகிலா மேம் போட்டி மட்டன் குழம்புக்கு வந்தாங்க. திவ்யாவுக்கு வந்து மஷ்ரூம் போட்டி சிவாங்கி வந்தாங்க. அக்ஷய் கமலுக்கு வந்து விஜய் விஷால் போட்டி சிக்கன் வந்தாங்க. அடுத்தது இர்ஃபானுக்கு வந்து பாபா பாஸ்கர் நண்டு இது பண்ணாங்க. என்னென்னா இதில் அக்ஷய் கமலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தது சகிலா மேம் தான் வந்தாங்க. இவருக்கு அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணதுனால இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து விஜய் விஷால் அக்ஷய் கமலுக்கும் பிரியங்காவுக்கு வந்து சகிலா மேம் கொடுத்தாங்க மட்டன். இதில் வந்து ஃபன் அங்கட்டும் நல்லா போச்சு. அதே மாதிரி இன்ட்ரன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இவங்களுக்கு வந்து மேலே ஹெட்டிங்கில் வந்து பால் கொடுத்துருவாங்க. அந்த பால் வந்து கீழே விழாவும் பார்த்துக்கணும். இதுதான் டாஸ்க்காக இருந்தது. ஃபன் அங்கட்டும் நல்லாவே போச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியங்காவுக்கு வந்தது வந்து மட்டன் வந்ததில் ஒயிட் மட்டன் குருமா வந்து சகிலா மேம் பண்ணாங்க. அவங்க வந்து மட்டன் கிராப்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே ஃபன்னாக இருக்கணும், நல்லா இருந்தது. இதில் வந்து ஈவனாக ட்ரா பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் மேட்ச்சில். அடுத்து திவ்யா துரைசாமிக்கு வந்து மஷ்ரூம் பிளாஸ்ட்டும் சிவாங்கி வந்து மஷ்ரூம் பிளாஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஜல் மஷ்ரூம் மொமோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இன்க்ரீடியன்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திவ்யா வந்து இன்னோவேட்டிவ் அதிகமாக இருந்தது, டிஷ்ஷும் சூப்பராக இருந்தது. ஆனால் பார்க்க மஷ்ரூம் பிளாஸ்ட்டும் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது. இதில் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. திவ்யா தான் வின் பண்ணாங்க, இது சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து அக்ஷய் கமலுக்கும் மேட்ரிக்ஸ், அக்ஷய் கமலுக்கு வந்து விஜய் விஷால் வந்து மேட் கறி சிக்கன் ரோல்னு ஒன்று பண்ணியிருந்தார். அவர் வந்து எரா விரா கோடி வேப்புடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணியிருந்தார். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஜய் விஷால் பண்ணது இன்னோவேட்டிவ் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் வந்து அதனோட கட்டிங் வந்து அதனோட இது வந்து கன்சென்ட்ரிக் வந்து சூப்பராகவே இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து இர்ஃபானுக்கு வந்து பாபா பாஸ்கர் நண்டு, இது வந்து பீம்பரம் ஸ்டப்டு பித்தல்னு சொல்லிட்டு இவர் பண்ணியிருந்தார் பாபா பாஸ்கர். இர்ஃபான் வந்து கிராஃப்ட் எக் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருந்தார். இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் டேஞ்சர் ஜோன் வந்தாங்க, ரெண்டாவது அக்ஷய் கமல் டேஞ்சர் ஜோன் வந்தார். இது ஃபன் கண்டு நல்லாவே கொண்டு போனாங்க. இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டேஞ்சர் ஜோன்ஸ் வந்து எலிமினேஷன் சொல்லி பக்கத்தில் வந்தாங்க. அப்போ கடைசியாக பார்த்தா பயப்படுத்தி இது பண்ண வச்சிட்டாங்க. யாருமே டேஞ்சர் ஜோன்ஸ் இல்லை, நோ எலிமினேஷன் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஃபன் கண்டு நல்லாவே போச்சு. இதில் என்னென்னா விடிவி வந்து வந்துட்டு மறுபடியும் போனதுனால அவரை வந்து விடிவி சாருக்கு தான் டேஞ்சர் ஜோன் சொல்லி இது பண்ணாங்க. இதில் கடைசியாக செஃப் ஆஃப் த வீக் வாங்கினது பார்த்தீங்கன்னா யாருன்னா விஜய் விஷால் வாங்கினார். இவர் பண்ண டிஷ்ஷும் நல்லா இருந்தது, இனோவேட்டிவ் கிரியேட்டிவ் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தார். உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை. நம்பர்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.